Hi friends, welcome to BL Tamil channel. இன்னைக்கு சூப்பரான டேஸ்ட்ல மிளகு ரசம் தாங்க செய்ய போறோம். ரசம் செய்யிறது ஒரு பெரிய விஷயமான்னு கேட்கலாம். கண்டிப்பா பெரிய விஷயம் தாங்க. ஒரு நாள் நல்லா வரும், இன்னொரு நாள் சொதப்பலாயிடும். நான் இதில் சின்ன டிப்ஸ் சொல்லியிருக்கேன். இதை ஃபாலோ பண்ணி செஞ்சாலே ரசம் சூப்பராக வருங்க. வாங்க இப்போ அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் 1 ஸ்பூன் தனியா போட்டுக்கலாம், 1/2 ஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம், 1 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம், கொஞ்சம் போல் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இதை கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இது கூடவே 8 பல்லு பூண்டு சேர்த்து பல்ஸ் மோட் விட்டு அரைச்சிக்கலாம். இந்த அளவு அரைச்சிக்கிட்டேன். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். இதை நல்லா கரைச்சிக்கலாம். கரைச்சிட்டு இந்த வேஸ்ட்லாம் எடுத்து போட்டுடலாம். சின்னதாக 2 தக்காளியை கழுவி எடுத்துக்கிட்டேன். இதை கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். இந்த நடுப்பகுதியை எடுத்துக்கலாம். எடுத்துட்டு சேர்க்கும் போது நல்லா பழுத்த தக்காளியை எடுத்துக்கணும். அப்போ தான் ரசம் சூப்பராக இருக்கும். நல்லா இது போல் கையாலே பிசைஞ்சு விட்டுக்குங்க. தக்காளியை நல்லா கசக்கி இது போல் விட்டால் தான் ரசம் டேஸ்ட்டாக இருக்கும். இது கூடவே கொஞ்சம் கறிவேப்பிலை போட்டுக்கலாம். கொஞ்சம் போல் கொத்தமல்லி தழையும் இது போல் கிள்ளி போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். போட்டுட்டு இது நல்லா ஒரு டைம் கலந்து கொடுங்க. இது கூடவே எந்த அளவுக்கு வேணுமோ தண்ணி, அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. இந்த ரசம் ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நாங்கள் செஞ்சுருக்கோம். அடுப்பு மேலே ஒரு கடாய் வச்சுக்கிட்டு இதில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் 4 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். நான் காம்பு கிள்ளிட்டு முழுசாக சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் கிள்ளி கூட சேர்த்துக்கலாம். இப்போது மிக்சியில் அரைச்சி வச்ச மிளகுத்தூளை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இது போல் ஒரு டைம் கலந்து கொடுங்க. இது கூடவே கொஞ்சம் கறிவேப்பிலை போட்டுக்குங்க. இது ரொம்ப நேரம் வதங்கக்கூடாது. உடனே புளி கரைசல் இதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே ரசத்துக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அதிகமாக சேர்க்க வேண்டாம், ஏன்னா சிறு கசப்பு தன்மை வரும் அதிகமாக சேர்த்தா. இது ஒரு டைம் நல்லா கலந்து கொடுத்துட்டு அப்படியே விட்டுடலாங்க. அடுப்பு தீயை சிம்மில் வச்சுருங்க. இது நுர வந்த உடனே பார்க்கலாம். இந்த ஸ்டேஜ்லேயே ஆஃப் பண்ணிடணுங்க. பாருங்கள், லைட்டாக இது போல் கொதிச்சு வருது. இந்த டைமில் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி அளவுக்கு ஊற்றிட்டு ஆஃப் பண்ணிடணும். லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை கொஞ்சம் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, மணக்க சூப்பரான ரசம் ரெடி ஆகிடுச்சு. இது சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ரசத்தை டம்ளரில் அப்படியே ஊற்றி கூட குடிக்கலாம். கோல்டாக இருந்தால் நீங்கள் இது போல் ரசம் வச்சு குடிங்க. கண்டிப்பாக தொண்டை கரகரப்பெல்லாம் சரியாகும். இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. வீடே மணக்கிற அளவுக்கு டேஸ்ட் இருக்கும். நான் சொன்ன அளவுகளோட நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரசத்தை. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.